இந்த எலெக்ஷன் டைம்ல தேர்தல் நேரத்துல படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. தேர்தல் டைமு அடிக்கை குமாரே சுமாரே அப்படின்னு. குமாரே சுமாரே. ஆமா, குமாரே சுமாரே தேர்தல் நேரம், இந்த நேரத்தெல்லாம் கையை விட்டு இருந்தேன்னா வேற மாதிரி ஆகி போயிடும். ஆமா அப்படின்னு சொல்றது. நேரம் வரும், நான் சொல்றேன் அப்ப போய் அப்படின்னு. அப்ப கரெக்டா அந்த தேர்தல் முடிஞ்ச அந்த 6 மணி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம். 6 மணி வரும். அது வர டைம்ல உடனே குமாரே நீங்களும் கேட்டு இருந்தியே எப்படா கை வைக்கலாம் எப்படா கை வைக்கலான்னு, இதான் சரியான நேரம், வச்சு விடு, கட்சியா போகும்போது வாங்கிட்டு போட்டு தொகுதியை விட்டு அப்படின்னு அந்த படம் ஸ்டைல்ல ஒன்று காட்டிக்கிறோம். இதுதான் அரசியல். வெற்றி முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எங்களுக்கு என்னன்னா, இந்த தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறமா வெற்றி பெற்றுட்டோன்னு சொல்லக்கூடாதுன்றது நாங்கள் முடிவா இருக்கணும். வெற்றி பெற முடியாது முதல்ல, ஏன்னா வெற்றி இங்க இருக்கு. வெற்றி கழகத்துக்கு தான் வெற்றி. ஆனா நீங்க வெற்றி பெற்றோன்னு சொல்ல முடியாது. வேணா நீங்க ஜெயிச்சிட்டோம் இல்ல, நான் சொல்றேன் இப்படி சொல்றேன், இது நல்லா இருக்கும். உங்களுக்கு வெற்றி பெற்றோம், வெற்றி தானே இப்ப பிரச்சனை. எனக்கு தோல்வி அடைந்து விட்டோம் சொல்லிக்கங்க. எப்படி ஏன் சொல்ல முடியும்? அதான் நடக்கும் போது தோத்தம் தான் சொல்ல போறீங்க. நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்றேங்க. சரி, ஜெயிச்சுட்டு தப்பி தரு 2-3 சீட்ல ஜெயிச்சிட்டீங்கன்னா அங்க வெற்றியை தவிர்த்து விட்டோம், சரி இல்லைன்னா தோல்வியை தவிர்த்துட்டோம் சொல்லிக்கங்க. பேசுறீங்க நீங்க இந்த மாதிரி. இப்ப இதுல என்ன நடந்திருக்கு? ஹார்பர் தொகுதியில தேவையில்லாத ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது. ஏங்க இன்னைக்கு அங்க பிரச்சனை இருக்கு. எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்போ சர்வேடுக்கு போகும்போதே வயிற்று புள்ள காரியெல்லாம் எட்டி வச்சு அமைச்சிங்க தானே. அதை பொதுமக்கள் பார்க்கலையா? போலிங் பர்சன்டேஜையும் போலிங் ரேஷியோவையும் எங்க போகுதுன்னு பார்த்த உடனே எலெக்ஷன் தான் முடிஞ்சு போச்சே. என்ன வேட்பாளர் வச்சிருக்கீங்க? யாரு? உங்களதான் நான் கேட்கிறேன். அசோக் அவர்களை பத்தி நான் உங்களதான் கேட்பேன். என்னங்க வேட்பாளர்? எதுக்கு கையை வைக்கிறீங்க, எதுக்கு ஒம்பளக்குறீங்க நான் கேட்கிறேன். சிட்டிங் மினிஸ்டர் இருக்கிற தொகுதியில வந்து சீப்பா நடந்துக்கிறீங்க. சிட்டிங் மினிஸ்டர் கிடையாது, ஸ்டாண்டிங் மினிஸ்டர் கிடையாது. அதெல்லாம் ஏற கட்டி 20 நாள் ஆச்சு. காபந்து அரசாங்கம். சரி இருந்தா அதுக்குன்னு கை வைப்பீங்களா மேல? இல்ல எனக்கு புரியல, நீங்க என்ன தாவேக்கன்னு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நாங்க அன்புக்கு அடிமை, அட்ராசிட்டிக்கெல்லாம் கிடையாது. நீங்க எல்லாரும் எல்லா பேருக்கும் முறைப்பீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எல்லாம் தெரியும். எல்லாமே சொல்றேன், எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருக்கிறோம் சொல்றேன். நீங்க கராத்தேல 3 வகை இருக்கு. 3 சைனீஸ் மாஸ்டர் டீ குடிச்சுட்டு பேசுவான். ஒருத்தன் அடிக்கும் போது தடுப்பான், இன்னொருத்த அடிக்கிறதே அடிப்பான், இன்னொருத்த அடிக்கும் நினைச்சா அடிப்பான். அந்த மாதிரி இங்கே எங்களுக்கும் கோவம் வருங்க. நாங்க ஜனநாயக பூர்வமா மக்களாட்சிக்கு விரும்பி படிச்ச பிள்ளைங்களை படிச்ச மாதிரி வழிநடத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக எங்க போனாலும் அடி வாங்கிட்டு வரலாம் எங்க அண்ணன் சொல்லல. எகுறுனா பதிலுக்கு 2 குட்டு உழும், பாத்துக்கிடுங்கன்னு சொல்றேன். அப்படி ஜோக்கா இருக்கா உங்களுக்கு? ஜனநாயகத்தை கண்ணதர படுகொலை பண்ணுவீங்க, கேட்க வர்ற இதுல இருக்க எம்எல்ஏ கேண்டிடேட் நீங்க தாக்க வருவீங்க, நாங்க அண்ணன் அடிச்சுட்டு பண்ண நிப்போமா? இது ஒரு சாம்பிள். திரு அனந்த் அவர்களே, நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, வருஷம் 5 வருஷத்துக்கு நடக்கும் எப்பவுமே. இந்த எலெக்ஷன் டைம்ல தேர்தல் நேரத்துல படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. தேர்தல் டைமு அடிக்கை குமாரே சுமாரே அப்படின்னு. குமாரே சுமாரே. ஆமா, குமாரே சுமாரே தேர்தல் நேரம், இந்த நேரத்தெல்லாம் கையை விட்டு இருந்தேன்னா வேற மாதிரி ஆகி போயிடும். ஆமா அப்படின்னு சொல்றது. நேரம் வரும், நான் சொல்றேன் அப்ப போய் அப்படிமா. அப்ப கரெக்டா அந்த தேர்தல் முடிஞ்ச அந்த 6 மணி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவோம். 6 மணி வரும். அது வர டைம்ல உடனே குமாரே நீங்களும் கேட்டு இருந்தியே எப்படா கை வைக்கலாம் எப்படா கை வைக்கலான்னு, இதான் சரியான நேரம், வச்சு விடு, கட்சியா போகும்போது வாங்கிட்டு போட்டு தொகுதியை விட்டு அப்படின்னு அந்த படம் ஸ்டைல்ல ஒன்று காட்டிக்கிறோம். இதுதான் அரசியல். இந்த எலெக்ஷன் டைம்ல கம்முன்னு இருந்துட்டு அடுத்த 5 வருஷம் ஆட்சிக்கு மட்டும் வந்துட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். இது சும்மா சாம்பிள். நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன வேணா ஜோக் அடிங்க, நான் சிரிச்சுக்கிட்டு கேக்குறேன். இதுக்கு மட்டும் இந்த ஜோக் மட்டும் சொல்லாதீங்க, எனக்கு பிடிக்கல. ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. என்னங்க நீங்க ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு கந்து வட்டி கூட கடன் வாங்கி பஸ் தாண்டி இறங்கி எகிரி ஒருத்தர் லாரி மேல படுத்துக்கிட்டு அழுதுகிட்டே வீடியோ போடுறான். என் உயிரை பணம் வச்சு நான் தாவைக்கா கொண்டு போட போயிட்டு இருக்கேன், ஒருத்த கதறிட்டு இருக்கேன். லோடு லாரிங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவரு. ஹலோ நான் அப்படிதான் உங்களை யாரு வர சொன்னாங்க? அவ்வளவு கடுப்பு இந்த நாட்டுல. நீங்க என்ன ஓஹோ பாப்போமா அந்த அளவுக்கு இந்த இடத்துல நீங்க எங்களை வெறுப்பேத்திருக்கீங்க. ஒரு மட்டமான ஆட்சியை கொடுத்துருக்கீங்கன்னு ஒருத்தன் உயிரை துச்சமா மதிச்சு ஏறி வர்றான் டிக்கெட் ஓட்டு போடுறதுன்னா யோசிச்சு பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை பெங்களூர்ல தங்கியிருக்காங்க, வேலை பார்க்குறாங்க. ஊர் கரூர்ல அவங்க அப்பா திமுக சப்போர்ட். வீட்டுக்கு வந்தோடனே சண்டை போட்டு அந்த பிள்ளைய துரத்த ட்ரை பண்ணி அந்த பிள்ளை போய் அவங்க அத்தை வீட்டுல தங்கி இருந்து போட்டு பெங்களூர் போகுது. ஏன் அப்படி போகுது? அதுதாங்க மாற்றம். அப்பா அம்மா சொல் பேச்ச கேட்காத புள்ள என்ன புள்ள அது? எங்க அம்மா எல்லாம் போய் தவைக்கா கொட்டு போடு, தவைக்காக தைரியமா போராடுன்னு சொன்னாங்க. உங்க அம்மா பேட் எக்ஸாம்பிள். எங்க அம்மா பேச்சா கேட்க கூடாது. பேட் எக்ஸாம்பிள். உங்க அம்மா அந்த மாதிரி அம்மா அப்பா பேச்சா கேட்க கூடாது. எல்லா அம்மாவும் சொல்றாங்க. இந்த ஹார்லிக்ஸ் அம்மா ஆட் அம்மாவெல்லாம் விட்டுருங்க. ஆமா ஆமா, நாங்க சொல்ற அம்மா அம்மாவெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. எங்களுக்கு பிடிச்ச அம்மாலாம் யாருன்னா உங்களுக்கு அம்மா பிடிக்குமா? பிடிக்கும். எங்க வீட்டுல எங்க அம்மாங்க என்ன பெத்த அம்மா தாவைக்கா கொட்டு போட சொன்னாங்களா? உங்க அம்மா தாவைக்கா கொட்டு போட. நான் தான் அவங்கள போட சொன்னேன். யாரு தாவைக்காக்கா? ஏன் திமுக ஓட்டுங்க. கியூட்டாக வர்றீங்க. எங்க குடும்பமே திமுகங்க. நாங்க அப்படிங்களா? எங்க ஃபேமிலி நாங்கலாம் திமுக. நேத்து போயிட்டு தெரியும் திமுகன்றது ஃபேமிலி கட்சின்னு தெரியும். இல்ல எங்க குடும்பமே நாங்களாம் திமுக ஓட்டுங்க. எல்லாரும் போய் அழகா நேத்து போய் போட்டு வந்துட்டோம்.
போடும்போது லைட்டா கை திடீர்னு தவறி phone- விசில் போட்டீங்களா? ஏன் இல்ல இப்போ ஓட்டு போட போறேன், போன்லாம் எடுத்து வெளியே வைக்க சொல்லிட்டாங்க, வெளியே வச்சுட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுல எல்லாருமே வெளியே வச்சுட்டு வந்துட்டாங்க போனை, சைலண்ட்ல போடாம விட்டோம். இப்போ இது ஓட்டங்க அமுக்குறோம் வெளியே, அதை அமுக்குறோம், நான் திமுகங்க அப்படின்னு சொல்லி, அது மாதிரி நாங்களாம் திமுக, நாங்களாம் வந்து சந்தோஷம். அங்கதான் ஓட்டு போடுவோம்.